இருக்கு. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். ஏன்னா நான் பொதுமக்கள் பிரச்சனைக்காக தான் போனேன், தமிழ்நாட்டு பிரச்சனைக்காக தான் போனேன் அவர் சொல்கிறாரு. உள்துறை அமைச்சர் நேற்று என்ன சொல்கிறாரு, இன்றைக்கி எல்லா பத்திரிகையும் அதான் தலைப்புச் செய்தி. அதிமுகவுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் மன்னராட்சி இருந்துச்சுன்னா பத்திரிகையாளர் சந்திக்க முடியுமா? மன்னராட்சி இருந்ததுன்னா விஜய் வந்து பொதுக்குழு கூட்டத்தை நடத்த முடியுமா? மாநாட்டை நடத்த முடியுமா? ஒரு அர்த்தம் தெரிந்து பேச வேண்டும். ஒரு சொல்லு சொன்னால் சொல்லுக்குரிய அர்த்தம் என்ன என்று புரிதல் இல்லாமல் நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர், தமிழ்நாட்டின் பிரதான எதிர்க்கட்சியினுடைய தலைவர் டெல்லி சென்றிருந்தார். அவர் சென்றது அவர்கள் கட்சி கட்டி எழுப்பியிருக்கிற கட்சி அலுவலகத்தை பார்வையிடுவதற்காக நான் வந்திருக்கிறேன் என்று பத்திரிகையாளரிடத்திலே பேட்டியும் கொடுத்தார். பிறகு ஏதோ ஒரு சூழலில் ஒன்றிய உள்துறை அமைச்சரை அன்று இரவு சந்தித்து, கடந்த 25ஆம் தேதி சந்தித்து 2 மணி நேரம் உரையாடி இருக்கிறார். தனியாகவும் பேசியிருக்கிறார். அவரோடு சேர்ந்து மற்ற கட்சியினுடைய நிர்வாகிகள் பலரும் சேர்ந்து சந்தித்து 2 மணி நேரம் உரையாடி இருக்கிறார்கள். உரையாடிவிட்டு திரும்புகிற பொழுது பொதுமக்களுடைய பிரச்சனைக்காக உள்துறை அமைச்சர் சந்தித்தேன், குறிப்பாக தமிழ்நாட்டு பிரச்சனைக்காக நான் சந்தித்தேன் என்று அவர் பத்திரிகையாளரிடத்தில் தெரிவித்திருக்கிறார். ரொம்ப மகிழ்ச்சி. அப்படி என்றால் நான் ஏற்கனவே பட்டியலிட்டு குறிப்பிட்ட இந்த 9 பிரச்சனைகள், இது குறித்து உள்துறை அமைச்சரிடம் நம்முடைய மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் பேசினார்களா, அதற்கு திரு எடப்பாடி அவர்கள் என்ன பதில் தெரிவித்தார்கள் என்பதை ஒரு எதிர்க்கட்சி தலைவர் என்கிற முறையில் தமிழ்நாட்டு மக்களுக்கு அவர் பகிரங்கமாக தெரிவிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா நான் பொதுமக்கள் பிரச்சனைக்காக தான் போனேன், தமிழ்நாட்டு பிரச்சனைக்காக தான் போனேன் அவர் சொல்கிறாரு. உள்துறை அமைச்சர் நேற்று என்ன சொல்கிறாரு, இன்றைக்கி எல்லா பத்திரிகையும் அதான் தலைப்புச் செய்தி. அதிமுகவுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெற்று கொண்டிருக்கிறது, உரிய நேரத்தில் அறிவிக்கப்படும். 2026 தேர்தலில் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி அகற்றப்படும், தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையும், தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையும் என்று உள்துறை அமைச்சர் தெரிவிக்கிறார். நேற்று செங்கோட்டையன் அதிமுகவில் மிக முக்கியமான தலைவர், அவர் எல்லாருக்கும் சீனியர், எடப்பாடியை விட ஓபிஎஸை விட அவர் தான் ரொம்ப சீனியர். எம்ஜிஆர் காலத்திலிருந்து அதிமுகவில் பயணித்து கொண்டிருப்பவர். ஜெயலலிதாவின் தேர்தல் சுற்றுப்பயண நடவடிக்கைகளை பூரா அவர்தான் மேற்கொள்ள கூடியவர். அவர் நேற்றைய தினம் அவர் தனியாக சென்று அமித்ஷாவை சந்தித்திருக்கிறார். அவரோடு பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய நயினா நாகேந்திரன், திருநெல்வேலி தொகுதியினுடைய சட்டப்பேரவை உறுப்பினர், அவரும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய முக்கிய தலைவராக கருதப்படுகிற ஹெச் ராஜா, இவர்களும் உடனிருந்திருக்கிறார்கள். அவர்கள் என்ன பேசினார்கள் என்று தெரியவில்லை. அது பற்றி எடப்பாடியிடம் கேட்ட பொழுது அவர் போனது எனக்கு தெரியாது என்கிறார். செங்கோட்டையன் அந்த கட்சியில் இருக்கார், என்னுடைய கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகி, இங்கே துணை செயலாளர் தோழர் பெரியசாமி முன்னாள் எம்எல்ஏ இருக்கிறார். அவர் டெல்லிக்கு பயணம் செய்கிறார், கட்சி வேலையாக கூட போகலாம், பயணம் செய்யறான்னு எனக்கு தெரியாமல் அவர் பயணம் செய்ய முடியாது. அவர் என்கிட்ட சொல்லி இன்ன பணிக்காக நான் போகிறேன், போகலாமா போக வேண்டாமா என்று கேட்டு, அப்படி போனால் நாங்கள் என்ன பேசணும்னு கேட்டு தான் போகணுமே தவிர அவர் விருப்பத்திற்கு சென்று வர இயலாது. அப்போ அந்த கட்சியினுடைய ஒரு முக்கியமான நிர்வாகி, சட்டமன்ற உறுப்பினர், முன்னாள் அமைச்சர், அவர் நேற்று சென்று அமித்ஷா சந்திக்கிறார். சந்திக்கிற பொழுது பாஜக தலைவர்களும் 2 பேர் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள் உடன் இருந்திருக்கிறார்கள். அப்படின்னா இதனுடைய பொருள் என்ன? ஏன் இப்படி ஒளிந்து மறைந்து அரசியல் செய்ய வேண்டாம்? அரசியல் ரொம்ப வெளிப்படையாக இருக்கணும், ஒன்றும் ரகசியமாக இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. யார் வேண்டாம்னா யாரோட வேணாலும் சேரலாம், அது அந்தந்த கட்சியினுடைய விருப்பத்தை பொறுத்தது. கொள்கை அடிப்படையில் சேரலாம், கொள்கை இல்லாமலும் சேரலாம், அது அந்தந்த கட்சியினுடைய நிலைப்பாட்டை பொறுத்தது. அவர் ஒரு கட்சி தலைவர் மன்னராட்சின்னு சொல்லுவார், மோடி ஆட்சியை வேறு மாதிரி சொல்லுவார், அது அவர் விருப்பம், அவர் விருப்பம். பொதுமக்கள் என்ன கருதுகிறாங்கிறதான பிரச்சனை. அவர் சொல்கிறதுக்கு நான் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அவர் சொல்கிறாரு மன்னராட்சியம்பார், ராஜா ஆட்சியம்பார், மந்திரி ஆட்சியம்பார்,
என்ன வேணாலும் அவர் சொல்லலாம். ஏன்னா அவர் கட்சி தொடங்கி கட்சி தலைவராகிட்டார். கட்சி தலைவரான பிறகு இன்னொரு கட்சியை பற்றி சொல்கிறதுக்கு அவருக்கு ரைட் இருக்குது. அது மாதிரி அவர் சொல்கிறாரு. எது சரி எது தவறு என்பதை மக்கள் தான் தீர்மானிப்பார்கள். இவர் சொன்னதுனால ஒருத்தர் மன்னராக ஆகிட முடியாது, ஜனநாயகம் இல்லை என்றும் ஆகிவிட முடியாது. மன்னராட்சி அப்படின்னா இவர் அரசியல் கட்சியை தொடங்க முடியாது. முதல்ல அதை புரிந்து கொள்ளணும். மன்னராட்சி தமிழ்நாட்டில் நடக்குது அப்படின்னா ஒரு அரசியல் கட்சியை தொடங்க முடியுமா? தொடங்க முடியாதுல்ல. மன்னராட்சியில் பிற கட்சிகளுக்கு வேலை கிடையாதுல்ல. மன்னர் மட்டும்தான் அரசராக இருப்பார். அவர் தான் அரசராக இருப்பார். இன்னொரு அரசியல் கட்சி எந்த அரசியல் கட்சியுமே இருக்காது. தொடங்குறது இருக்கட்டும், எங்கள் கட்சியில் கூட எந்த கட்சியுமே இருக்க முடியாது. எப்படி மன்னராட்சி சொல்ல முடியும்? பத்திரிகையாளர் கூட்டம் நடத்த முடியுமா மன்னராட்சியில்? மன்னராட்சி இருந்துச்சுன்னா பத்திரிகையாளர் சந்திக்க முடியுமா? மன்னராட்சி இருந்ததுன்னா விஜய் வந்து பொதுக்குழு கூட்டத்தை நடத்த முடியுமா? மாநாட்டை நடத்த முடியுமா? ஒரு அர்த்தம் தெரிந்து பேச வேண்டும். ஒரு சொல்லு சொன்னால் சொல்லுக்குரிய அர்த்தம் என்ன என்று புரிதல் இல்லாமல் திரைப்படத்தில் வசனம் பேசுகிற மாதிரி பேச முடியாது. அரசியலில் ஒரு வார்த்தையை சொன்னோம்னா அந்த வார்த்தைக்கு 1000 அர்த்தங்கள் இருக்குது, 1000 பொருள் இருக்குது. மன்னராட்சி அப்படின்னு சொல்லிட்டா சொல்கிறது ஈஸி. எதுக்கு உட்காந்துருக்கிற பொதுமக்கள் கைத்தட்டுவாங்க. நான் பார்த்தேன், அதை நீங்கள் சொன்னதை நானும் பார்த்தேன். தொலைக்காட்சியில் பார்த்தேன். எல்லோரும் கைத்தட்டுவாங்க. மன்னராட்சி என்று ஒன்று தமிழ்நாட்டில் இருக்குமேயானால் அந்த மன்னராட்சியில் அரசியல் கட்சிகள் எப்படி இருக்க முடியும்? மன்னராட்சி மட்டும்தான் இருக்கும். மந்திரிகள் மட்டும்தான் இருப்பாங்க. மந்திரியை நாடு எப்படி இருக்குன்னு கேட்டால் மாதம் மும்மாறி பொழிகிறதுன்னு சொல்லுவாங்க. இது நாடகத்தில் பார்த்துருப்போம். அப்போ இது மன்னராட்சியா? மன்னராட்சின்னா ஒரு ஜனநாயகம் இல்லாமல் அவங்க மட்டுமே ஆட்சி நடத்துகிற ஆட்சி. அதுக்கு பேர் தான் மன்னராட்சி. இந்த ஆட்சி சரியில்லை, இந்த ஆட்சி நீக்கினா அப்படி சொல்கிறதெல்லாம் வேறு. மன்னராட்சின்னா அதுக்கு என்ன பொருள்? பாசிசம்னா அதுக்கு என்ன பொருள்? பொருளறிந்து பேச வேண்டும் யாராக இருந்தாலும், அவ்வளவு. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.